தமிழகத்தில் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கட்டண உயர்வை சுமத்துது, கட்டண உயர்வை சுமத்துது, ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், உடனடியாக 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 தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு மின் கட்டண உயர்வை ரத்து செய், உயர்வை ரத்து செய், மின் கட்டண உயர்வை ரத்து செய், கட்டண உயர்வை ரத்து செய், அமல்படுத்து, 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 மாத மாத கணக்கீட்டை, மாத மாத கணக்கீட்டை, மாத மாத கணக்கீட்டை மாத மாத கணக்கீட்டை உடனடியாக அமல்படுத்து, உடனடியாக அமல்படுத்து, உடனடியாக அமல்படுத்து, உடனடியாக அமல்படுத்து, ஓய மாட்டம், ஓய மாட்டம், ஓய மாட்டம், ஓய மாட்டம், மின்கட்டண உயர்வை ரத்து செய்வரை ஓய மாட்டம், ஓய மாட்டம், ஓய மாட்டம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், பாமகவினரின் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? குறிப்பாக இதில் கூட்டணி கட்சியினர் யாரேனும் பங்கேற்றிருக்கிறார்களா? உங்களுடைய தகவல். தமிழகத்துல வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் 4.83 விழுக்காடு, அதாவது யூனிட்டுக்கு 20 காசுகள் முதல் 55 காசுகள் வரை சமீபத்துல உயர்த்தப்பட்டிருந்தது. இது ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்கள் பாதிப்படையும் வண்ணம் 3வது முறையாக மின்சார கட்டணத்தை திமுக தலைமையிலான அரசு உயர்த்திருப்பதாகவும் இது கண்டிக்கத்தக்கது எனவும் கூறி பாமக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பா மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் முன்பு இன்று நடைபெறக்கூடிய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்போது தலைமையேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கான தமிழக அரசும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் கூறியிருக்கக்கூடிய காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருப்பதாக பாமகவினர் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பா கடந்த 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழகத்துல மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட போதே அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு குறைந்தது 6% அல்லது அந்த நிதியாண்டினுடைய ஏப்ரல் மாதத்துல பணவீக்கம் இவற்றில் எது குறைவாக இருக்கிறதோ அந்த அளவு மின்சார கட்டணத்தை உயர்த்தலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போதே பாமக சார்பில் இந்த ஆணைக்கு கடும் கண்டனம் என்பது தெரிவிக்கப்பட்டதாகவும் இந்த நிலையில தான் இந்த ஆணையை பயன்படுத்தி தொடர்ந்து 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தப்பட்டிருப்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கடுமையாக பாதிப்பதாக கூறி கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல 300க்கும் மேற்பட்டோர் தற்போது கண்டன முழக்கங்களை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த நிகழ்வுல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துல பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட கட்சியினுடைய மற்ற முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இங்கே கலந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. குறிப்பா திமுக அரசு பொறுப்பேற்ற போது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியான மாதம் ஒருமுறை மின் கட்டணம் என்ற நடைமுறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும், அதே போல் மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது இந்த கண்டன முழக்கங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.